செஸ்ஸில் வந்து எப்படி திங்க் பண்ணணும்னு பார்க்கலாம். சரியா? இந்த பான் வந்து இந்த சைடில் வருது. ஓகேவா? இது பார்க்கறதுக்கு வந்து இந்த பான் மேலே வர வந்தால் குயின் ஆயிரும். கரெக்டாக? ஆனால் இது ஒயிட் டு ப்ளே அண்ட் ஒயிட் வின். ஒயிட் ப்ளே பண்ணி ஒயிட் ஜெயிக்கணும். நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து எது இதெல்லாம் பேட் மூங்கிறதையும் யோசிக்கணும், எது குட் மூங்கிறதையும் யோசிக்கணும். சரியா? எது இதெல்லாம் பேட் மூன்னு யோசிக்கணும், எது இதுக்கெல்லாம் குட் மூன்னு யோசிக்கணும். திங்க் 3 மூவ் எடுக்கணும். 3 மூவ் எடுத்து யோசிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், பெஸ்ட் மூவ் வரணும். சும்மா ஒரு மூவ் வைக்க கிடையாது, ஒரு மூவ் நம்ம கண்டுபிடிச்சி வைக்கிறது கிடையாது. முதல்ல எது இதெல்லாம் பேட் மூவ் பார்ப்போமா? எது இதெல்லாம் பேட் மூவ் ஒயிட்டுக்கு? ஏதாவது ரொம்ப ஒஸ்ட் மூவ் ஏதாவது சொல்லு. ஏதாவது ஒஸ்ட் மூவ் சொல்கிறா, சும்மா ஏதாவது ஒரு ஒஸ்ட்டாக உள்ள மூவ் சொல்லு. கிங் F6 ஒஸ்ட் மூவா? சரி, ரைட்டு, சூப்பர். ஓகே, சரி, வேறு ஒஸ்ட் மூவ்லாம் சொல்லுங்கள். முதல்ல பிளாக்குக்கு பார்ப்போமா? பிளாக்குக்கு எது இதெல்லாம் ஒஸ்ட் மூவ்னு பார்ப்போமா? பிளாக் இங்கே தள்ளனா என்னாகும்? செக் வச்சுட்டு ரூக் அடிச்சுட்டு நம்ம பானையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் இது பிளாக் டு ப்ளே கிடையாது, ஒயிட் டு ப்ளே அண்ட் வின். ஒயிட் டு ப்ளே அண்ட் வின். சரி, அங்கே வச்சா அங்கே போவான், அடிச்சிட்டா அவன் அடிச்சுக்கிடுவான். இது என்ன பண்ணல, ஒயிட் ஜெயிக்கலை, ட்ரா தான் இருக்குது. நீங்கள் வருவ, அவன் கிங் எடுத்துகிட்டு வந்தால் கூட இது ரூக் பண்ணுறா, எலிமெண்ட்ரி. சரியா? ட்ரா தான் இருக்குது. அப்போ இது ஒஸ்ட் மூவ் தான். எது ஒஸ்ட் மூவ்? ஒஸ்ட் மூவ் கிடையாது, ஒஸ்ட் ஐடியா. எது? ரூக் அங்கே வச்சுட்டு ரூக் அடிக்கிறது வந்து நல்ல ஐடியா இல்லை, ட்ராவாகிடுது. வின்னிங் ஐடியா நம்ம கண்டுபிடிக்கணும். வேறு எதுலாம் ஒஸ்ட் மூவ்னு பார்க்கலாமா? இது அங்கே வச்சா என்ன ஆகும்? ரூக் எடுத்துன்னு வச்சா பிளாக் என்ன பண்ணலாம்? புஷ் பண்ணான்னா அதே மாதிரி ட்ரா தான் ஆகுது. செக் வச்சுட்டு கூட இது பண்ணிக்கலாமே. ஓகே, இந்த இடத்துல குட் மூவ் என்னென்னா வந்து ஒயிட்டுக்கு குட் மூவ் என்னென்னா வந்து இங்கே போகிறது ஒயிட்டுக்கு குட் மூவ் தான். பிளாக் என்ன பண்ணுவான்? பிளாக் நான் வச்சுட்டேன், ஒயிட்டுக்கு மூவ் வச்சுட்டேன். அங்கே தான் போவான். ஏன் அங்கே போவான்? ஸ்கியூவர் கிடையாடா, மேட்டே வருதுடா. பார்த்தியா, நம்ம எவ்வளோ லைட்டாக எடுத்துக்கிட்டு பாரு பொசிஷனை. நான் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நம்ம நீ இவ்வளோ லைட்டாக எடுத்துக்கிட்ட பாரு, மேட்டே ஆகுது. ஆமாம், பானதெல்லாம் பிளண்டர் தான், ஒஸ்ட் மூவ். ரூக் எடுத்து வச்சாலும் பிளண்டர் தான், ரூக் எடுத்து இங்கே வச்சாலும் பிளண்டர் தான். ஸோ நம்ம இப்போ அனலைஸ் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட் டெக்னிக் என்னென்னா வந்து எது எதுலாம் ஒஸ்ட் மூவோ அதையும் பார்க்கணும். நான் நல்ல மூவ் ஒரு மூவ் தான் பார்ப்பேன் அப்படி கிடையாது. அது வந்து சாம்பியனுக்கான குவாலிட்டி கிடையாது. ஒரு லேனருக்கான ஒஸ்ட் மூவ் பார்க்கணும். எது இதெல்லாம் ஒஸ்ட் மூவ்ங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம வி ஹேவ் டு ஒர்க். சும்மா அப்படி உட்காந்துட்டு ஏதோ இந்த மந்திரம் சொல்கிற மாதிரி ஒரு மூவ் வச்சுட்டு ஜெயிச்சுட்டு போகிறது கிடையாது. அனலைஸ் பண்ண உட்காந்து. ஓகேவா? ஸோ அவன் கரெக்டாக தான் வச்சான், இங்கே போயிட்டான், பெஸ்ட் ரிப்ளே தான். இப்போ ஒயிட் டு ப்ளே அண்ட் வின். ஒயிட் வந்து நிறைய வழிகளில் ட்ரா பிடிக்கலாம். எப்படி வின் பண்ணலான்னு கண்டுபிடிக்குமா? அங்கே போகலாமா? அங்கே போனால் என்ன ஐடியா பண்ண போகிற? டே 2 மூவ் வைக்காத, ஒரு மூவ். நீ என்ன ஐடியா பண்ண போகிற? என்ன ஐடியா பண்ணுத? அங்கே போய் செக் வச்சுட்டு ரூக் அடிக்க போகிற, அப்படி தானே? இப்போ இன்கேஸ் இப்போ அவன் இதை எப்படி பேஸ் பண்ணுவான்? பிளாக் பிளேயர் எப்படி பேஸ் பண்ணுவான்? அதை இங்கே போய் செக் வச்சா என்ன பண்ணுவேன்? இங்கே போயிட்டு மேட் ஆயிருமோ? இதே டெம்ப்டிங் மூவா, தப்பான மூவா? இங்கே வெளியே வெயிட். ஓகே, இப்போ இங்கே வச்சாலும் என்ன ஆகுது? இங்கே வந்துடுவான். என்ன ஆயிடுது? நம்மளே ஒஸ்ட் மூவ் விளாண்டுருந்தோம். பிளாக் வந்து என்ன பண்ணியிருந்தான்? அட்டாக் பண்ண தான் நினச்சி என்ன பண்ணியிருந்தான்?
ஒஸ்ட் மூவ் விளாண்டு தான். ஸோ அப்போ பிளாக்குக்கு இந்த பொசிஷனில் ஒரே எஸ்கேப்பிங் ரூட் என்ன, இங்கே போகிறது. இப்போ இந்த பானை கூட தள்ளி குயினாக வருவான். கரெக்டாக ஸ்பாயில் ஆகிடும். இப்போ இந்த பொசிஷனில் வின்னிங் மூவ் என்னென்னா ஒயிட்டுக்கு இங்கே போகிறது வின்னிங் மூவ். சொல்ல வந்தியா? சரி, என்ன ஐடியா சொல்லு. ரூக்கு அவன் விட்ருவானா? யார்கிட்ட யாரோட்டான்? அவன் என்ன பண்ணுவான்? சரி, சாக்ரிஃபைஸ் பண்ண இந்த பான் குயின் ஆயிருமே. என்ன ஆப்ரேஷன் சக்ஸஸ், ரூக் சாக்ரிஃபைஸ் ஆப்ரேஷன் சக்ஸஸ். ஆனால் இந்த பான் குயின் ஆயிருமே, பேஷண்ட் டெட். உன் ஐடியா கரெக்டு, எக்ஸிக்யூட் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். என்ன அது ட்ரா தான், முதலேருந்தே ட்ராவாக தானடா இருக்குது. ட்ராக்கு எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும்? டே ரூக் இங்கே இருந்துடா, மாற்றி வைக்காதீங்க, நான் தான் மாற்றி வச்சிட்டேனா. ஒயிட் டு பிளே அண்ட் வின். தப்பா, ஒயிட் டு பிளே அண்ட் வின். இந்த கவனி எப்படி ஒயிட் ஜெயிக்கலாம் பாரு, ஐடியா பண்ணுங்கள். 3 minutes டைம். So way to play and win. If you know this position only, we can execute that combination. இதான் வந்து என்ன கோர் ஐடியா. பாப்பா என்ன பண்ணலாம்? கிங் யாரை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு? ரூக்கை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு இல்லையா? கிங் வந்து குட் டிஃபெண்டரா பேட் டிஃபெண்டரா? அப்போ என்ன பண்ணணும் கிங்க? என்ன பண்ணுவான்? போவான், நம்ம அடிச்சிடலாம். இப்போ இந்த பானை தள்ளானும் அடிச்சிடலாம். சரியா? இப்போ என்ன ஆச்சு, மெட்டீரியல் டவுனில் இருந்தோம், ஆனால் என்ன பண்ணிட்டோம், வின் பண்ணிட்டோம். என்ன ஐடியா பண்ணி கிங் இங்கே கொண்டு வந்து மேட் ட்ரை பண்ணோம். அவன் மேட்டில் விட மாட்டான். சரியா? மேட்டை ஸ்டாப் பண்ணிடுவான். இப்போ நம்ம ரூக் அட்டாக் பண்ணோம், ரூக்கையும் கொடுக்க மாட்டான். கொடுக்க மாட்டான். இங்கே கொண்டாந்து வைப்பான். இப்போ நமக்கு செக் வச்சு என்ன பண்ணிட்டோம், ரூக்கை வின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பானையும் வின் பண்ணிட்டோம். சரியா? இப்போ இந்த பொசிஷன் எதுக்கு கொடுத்தனா வந்து இது நீங்கள் இந்த சொல்யூஷன் மெமரைஸ் பண்ணுறதுக்காக இல்லை, யூ நீட் டு அனலைஸ். இது எதுக்குன்னா வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக உள்ள ஸ்டடி. இது கேம் பொசிஷன் கிடையாது. சம்ஒன் கிரியேட்டட் இட் ஃபார் யூ டு லேர்ன். இது கேமில் கூட வரும், வராமல் கூட போகும். ஆனால் இது ஸ்டடி பொசிஷன். புரியுதா என்ன பண்ணணுன்னு? அதே இங்கே போனால் என்னாகும்? இங்கே போனால் என்னாகும்? அங்கே போனால் என்னாகும்? ஓடிட மாட்டானே, தப்பிச்சு ஓடிட மாட்டான். ஓடிடுவோம்ல. ஸோ அதான் நம்ம எங்கே போனோம், ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டோம், அவனை தப்பிக்க விடலை. இப்போ இங்கே போனால் அவன் எஸ்கேப் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், மல்டிபிள் த்ரெட்ஸ். இங்கே போய் அட்டாக் பண்ணுறோம், இங்கே வரான், இங்கே போய் இது பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் காம்பினேஷன். இந்த மாதிரி இது மாதிரி நிறைய டீப்பாக யோசிக்கணும். சும்மா ஒன்றும் அட்டாக் பண்ணக்கூடாது. ஓகேவா? இங்கே செக் வச்சல, அதுக்காக சொல்ல. இப்படி போய் செக் வச்சேன்னு என்ன இருக்கும்? கரெக்டு தான், நீ ரூக்கை வின் பண்ணிடுவேன். அவன் என்ன பண்ணியிருப்பான், பானை வின் ஆயிடுவான். இது விடக்கூடாது, இந்த மாதிரி தப்பெல்லாம் விடக்கூடாது. ஓகேவா? ஓகே, ஐ வில் ஷோ யூ மோர் பொசிஷன்ஸ் லைக் திஸ்.